ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் செஞ்ச அளவு ஒரு 10 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த மாதிரி குவான்டிட்டியில் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக. குழம்போட குவான்டிட்டி நிறையா இருக்கணுங்கிறதுக்காக நான் வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயமும் அது கூடவே ஒரு 6 நல்ல பழுத்த தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 மூடி தேங்காய் இதில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிவிட்டு புளி பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு புளிப்பு நல்லா இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் புளிப்பு உங்கள் தேவைக்கு ஏற்றதா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா தண்ணி தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி விட்டுடுங்க. இதை நடுவில் ஓப்பன் பண்ணவே வேண்டாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மசாலா இதில் ஆட் பண்ண போகிறோம். சீரகம், வெந்தயம் ரெண்டுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கணும். இது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எந்த மீன் குழம்பு செஞ்சாலும் இது கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன். இப்போது நல்லா குழம்பு கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கட்லா மீன் தான் எடுத்திருக்கேன். அதோட தலையும் இதில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன்லேருந்து வர கொழுப்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த மீன் வாங்குனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 7 to 10 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்பயுமே மாங்காய் பீஸை கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது கரைஞ்சும் இல்லாமல் குழம்பும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாங்காய் பீசஸும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் சிம்லேயே விட்டுடலாம். நான் நிறைய மெத்தடில் மீன் குழம்பு ட்ரை பண்ணுவேன். அதில் ஒன்று தான் இது. நீங்கள் எந்த மாதிரி மீன் குழம்பு வைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மீன் குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.